This video is sponsored by BuyMode mobile app. BuyMode ஒரு இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வீட்டிலிருந்தே ஆர்டர் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அப்ளிகேஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜ் பன்னீர் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீரை ரெண்டாக கீறிக்கலாம். பெருசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் வானலி வச்சு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பன்னீர் ரொம்ப நேரம் வேக விடாமல் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுமே எடுத்துக்கலாம். பீன்ஸ் எடுத்து ரெண்டாக கீறி அதை நல்லா பொடுசு பொடுசாக நறுக்கிக்கலாம். கேரட் எடுத்து அதையும் பொடுசு பொடுசாக நறுக்கிக்கலாம். இது கூட பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து தோலை உரிச்சிட்டு பொடுசு பொடுசாக நறுக்கிக்கலாம். ஒரு தக்காளி எடுத்து அதை ரெண்டாக கீறிட்டு அதோட காம்பல் நறுக்கி கீழே போட்டுடலாம். தக்காளியை நல்லா பொடுசு பொடுசாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை எடுத்து காம்பை கிள்ளிட்டு அதை ரெண்டாக கீறிக்கலாம். குடமிளகாயை எடுத்து அதோட காம்பை நறுக்கி எடுத்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
வானொலி அடுப்பில் வச்சு அது காயவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறவும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகவும் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கவும் நறுக்கி வச்சுருக்கிற காய்கறியை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறியெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு ஒரு மூடி வச்சுக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்காக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து அதை நறுக்கி வச்சுக்கலாம். பொரித்து வச்சுருக்கிற பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். சுவைக்கு நெய் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. பவுலில் மாற்றி சூடாக பரிமாறுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.